நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் காலிஃப்ளவர் சில்லி கேட்டனாக்கா தடப்படலாம் ரெடி ஆகிட்டு போல இருக்கு. ஆமாங்கப்பா. என்ன பண்ணிக்கிங்க? தண்ணி இப்போ காலிஃப்ளவர்லாம் க்ளீன் பண்ணி ஓகேங்க. லைட்டாக டர்மரிக்கு ஓகே, அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டி உள்ளே சேர்த்துக்கணும். சரிங்க. சேர்த்துட்டு சுடுதண்ணியில் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா அந்த உள்ள புழுக்கள்லாம் இருக்கும் காலிஃப்ளவர்னாவே. ரைட் 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 ரைட். ஸோ அந்த புழுலாம் வெளியே வந்துடும். ஓகே ஓகே. அப்புறம் ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டி போடுறோம் அப்படின்னா அந்த எசன்ஸ் நல்லா பிடிச்சி வெந்துடும். சரி சரி. வெந்துருச்சுன்னா நம்ம மசாலா மட்டும் ஆட் பண்ணி எப்படி பொரிச்சு எடுத்தா போதும். அப்படிங்களா? ஆமாம். சரி ஓகேங்க. இது வேக வைக்கணுமா? ஆமாம். இப்போ தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சரி, வேக வச்சுட்டு பார்ப்போம். இப்போ நம்ம காலிஃப்ளவருக்கு தேவையான தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் தட்டி போட்டாச்சு. தட்டி போட்டு மஞ்சள் போட்டு இப்போ தண்ணியில் வேக வச்சாச்சு. லைட்டாக உப்பு போட்டுக்கணும். ஓகேங்க. இப்போ காலிஃப்ளவர் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுப்பா. இப்போ அதெல்லாம் தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். ஓகே, ரைட் ரைட். எடுத்துட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர்லாம் நல்லா தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. காலிஃப்ளவர் சில்லி பவுடர் இருக்குல்ல? ஆமாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதான் போடணும். சிக்கன் சில்லி, மீன் சில்லிலாம் போடக்கூடாது. கோபி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்ச அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எதுக்கு போடுறீங்க? இப்போ அரிசி மாவு சேர்த்து க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மொறு மொறுன்னு கடையில் கொடுத்தா அந்த மொறு மொறுன்னு இருக்குமே, அதனால தான் கொரகொரன்னு அடிச்சு போகணும் அரிசி மாவை. சரி சரி. அந்த கொரகொரன்னு அடிச்சு போட்டால் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஓகே. இப்போ அந்த சில்லிக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடுவீங்க, அதே மாதிரி அந்த காலிஃப்ளவருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட வேண்டாமா? அதான் நம்ம வேக வைக்கும் போது அது இடிச்சு போட்டுட்டோம். ஆமாம், அதனால அது நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் பிடிச்சிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா பிடிச்சிருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதனால வேண்டாம். சரி. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம சில்லி பொரிச்சு எடுத்துடலாம். சரி, 1/2 அன் ஹவர் கட்டு விட்டுங்களா? A few moments later. காலிஃப்ளவர்லாம் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊறிடுச்சு. சரிங்க. 1 மணி நேரமா நம்ம ஊற வச்சிருந்தோம். ஓகே. அது நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி நல்லா ஊறிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிருக்கோம். ஓகே. எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ சில்லியெல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க. இது எடுத்து நம்ம சாப்பிடலாம். சிக்கன் சில்லி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. சில்லி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க. இப்போ நீங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? பார்த்தலாமே. ஆஹா, செம டேஸ்ட்பா. சிக்கன் சில்லி மாதிரியே இருக்கு. இந்த மாதிரியே புதுசாக வெரைட்டியாக ஏதாவது கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா தான் எனக்கு வீட்டில் சமைச்சு போடுவேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எனக்கு கிடைக்கும். ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்ருங்க. ஏதாவது புதுசாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.